ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். நீங்கள் யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ப்ரோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு சார்ஜ் நிற்கல என்ன பண்ணுறதுனே தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் எந்த மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் இந்த ஒரு 4 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்களுடைய பேட்டரி நீங்கள் சேவ் பண்ண முடியும். அது எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கூட பண்ணி ஆள் போட்டுருங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படா அந்த சார்ஜ் அதாவது சார்ஜ் சட்டுன்னு இறங்குது, எப்படி குறையுது, அது எப்படா இன்க்ரீஸ் பண்ணுறது, சார்ஜ் ரொம்ப எப்படி நிற்க வைக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாமா. வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அவரை சொல்கிற ஒரு டிப்பும் அப்சர்வ் பண்ணி நீங்கள் கரெக்டாக வச்சுக்க முடியும். ஓகேங்களா, இது நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தான் நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவாங்க. ஓகே, நான் கூட ஃப்ரீ ஃபயர் விளையாடுவேன். ஜஸ்ட் இந்த ஃப்ரீ ஃபயர் அதிகமாக மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, அது யூஸ் பண்ணுறதுனால சார்ஜ் ரொம்ப இழுத்துன்னு போகும். ஓகேங்களா, அதாவது ரொம்ப லோ ஆகும். ஜஸ்ட் அதில் எப்படி கட்டுப்படாது, அதாவது எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஃபஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் லொக்கேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லொக்கேஷன் ஆப்ஷன் யாரும் எனேபிள் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை எனேபிள் பண்ணாதீங்க, ஆஃப் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் லொக்கேஷனை ஆன் பண்ணிங்கன்னா நிறைய லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் ஆகினே இருக்குல்ல, அதனால் பார்த்தா சார்ஜ் ரொம்ப உங்களுக்கு குறையும். ஓகேங்களா, அது ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது டிப்பு அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது டிப்பு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ். ஓகேங்களா, உங்கள் மொபைலில் பார்த்தா பிரைட்னஸ் சொல்லிட்டு இருக்கும். இங்கே பார்த்தா பிரைட்னஸ் இருக்குது. உங்கள் மொபைல் எல்லாம் கீழே தள்ளணும்ல, இங்கே வந்து ஏன்ற ஆப்ஷன் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்த ஏன்ற ஆப்ஷன் மேலே எடுத்து அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணாதீங்க, அதை ஆஃப் பண்ணி வைங்க. இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பண்ணாலும் உங்கள் ஃபோன் வெளியே எடுத்திங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அதனால் இது பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, இதனால் சார்ஜை குறைக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணாவது டிப் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஓகேங்களா பேட்டரின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா சேவர்ஸ் பேட்டரி சேவர்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் அது யூஸ் பேட்டரி சேவர்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் அது ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸை சேவ், அதாவது யூஸ் பேட்டரி வந்து சேவ் பண்ண அது ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, பேட்டரி சேவும் ஆகும், ஜஸ்ட்டு உங்கள் பேட்டரி ஆகிறதுல குறையாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ணல, நீங்கள் யாராவது ரொம்ப குறையுது ப்ரோ சார்ஜ் போட்டால் ஒரு 2 hours 1 hourலேயே குறைஞ்சிது அப்படின்றங்க பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு மஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3 ட்ரிக், அதாவது 3 ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைலில் 100% சார்ஜ் நிற்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. இதெல்லாம் நியூவான பெஸ்ட்டான வீடியோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல்.